ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்றது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படி நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி நம்ம போகக்கூடிய இடம்தாங்க ஆலயம். இந்த உலகத்தில் பல தெய்வங்கள் இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்துக்குமே ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது. ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொருத்தருக்கு இஷ்ட தெய்வமாக காணப்படும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த வகையில் பலருடைய இஷ்ட தெய்வமாக திகழக்கூடியவங்க அப்படின்னா அது வராகி தாய் தாங்க. இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்யக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் எதிரிகளையும் முற்றிலுமாக நீங்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்பிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்படிப்பட்ட வராகி அம்மன்கிட்ட நாம் வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் முழுமையாக நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன பொருளை வச்சு நம்ம வேண்டுதல் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்முடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான வேண்டுதல்களை வைப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்கிறது தான் நம்மளுடைய வழக்கமும் கூட. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல்களை வச்சுருக்கீங்க, வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்ற போது அந்த வழிபாட்டை செஞ்சும் வேண்டுதல் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சூட்சமமான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றதுண்டு. அந்த வழிமுறைகளில் ஒன்றா இருக்கக்கூடியது தாங்க இந்த ஒரு வழிமுறையும். இதில் நம்ம வராகி அம்மன்ட்ட வேண்டுதல் வைக்கிறோம் அப்படிங்கும் பொழுது எந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வராகி அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். ஸோ வராகி அம்மனை பொதுவாகவே வளர்பிறை பஞ்சமி திதியிலையும் தேய்பிறை பஞ்சமி திதியிலையும் வழிபாடுகள் செய்கிறது வழக்கம். ஸோ பஞ்சமி அப்படின்னாலே வராகிக்கு உகந்த ஒரு நாள். அந்த நாளில் வராகி அம்மனை நம்ம வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வழிபாடுகள் செய்கிறதுக்கு அன்றைய தினத்தில் காலையிலே எழுந்திரிச்சிடணும். பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து இந்த வழிபாட்டை நீங்கள் ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுக்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் உகந்த தெய்வமாக எந்த தெய்வம் இருக்கோ அந்த மாதத்துக்கு அந்த தெய்வத்துக்குரிய சிறப்பான பொருட்களை வச்சுக்கோங்க கையில். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் இல்லையா மார்கழி, அதனால் பெருமாளுக்கு உரிய துளசியை கையில் வச்சுக்கோங்க. இல்லை ஆடி மாதத்தில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அம்பாளுக்கு வேப்பிலை உகந்ததாக இருக்குது, அதை கையில் வச்சுக்கோங்க. வேப்பிலை, எலுமிச்சை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ பொதுவாக வராகிக்கு உரிய திசை அப்படின்னா வடக்கு திசை தாங்க. நீங்கள் பூஜை ரூம்லேயே வராகி ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட வடக்கு திசை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வடக்கு திசையில் பார்த்த மாதிரி நீங்களும் அமர்ந்து தான் வழிபாடுகள் செய்யணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் வராகிக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஸோ அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் தான். ஓம் நமோ வராகி தேவியே நமோ நமக அப்படின்ற இந்த மந்திரம் தாங்க. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம், அதாவது நோட் பண்ணிக்கோங்க. ஓம் நமோ வராகி தேவியே நமோ நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் அன்னைக்கு வராகியை வழிபாடு செய்துட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது 111 முறை சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் அம்மனுடைய படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் போடணும். நெய் தீபம் 1 போடக்கூடாது, 2 நெய் தீபம் போடணும். நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். பனங்கற்கண்டு, பானகம் வைக்கிறது, மாதுளை முத்துக்கள் வைக்கிறது, தயிர் சாதம் வைக்கிறது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும். சக்கரை பொங்கல் நீங்கள் எப்படி வேணாலும் நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். நெய்வேத்தியம் உங்களுடைய இஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் கையில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதாவது அந்தந்த மாதத்துக்குரிய பொருள்னு சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு துளசியில் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலை வராகி அம்மன்ட்ட சொன்னீங்க இல்லையா, அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. அதே போல் உங்களால் முடியும் அப்படின்னா அன்றைக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஸோ வராகி அம்மனுடைய படத்துக்கு நீங்கள் துளசி மாலை சாற்றியும் வழிபாடுகள் செய்யலாம். இதுவும் நல்ல பலன் கொடுக்கும். அதே மாதிரி சிவப்பு நிற ஆடை அணியிறது அவங்களுக்கு விசேஷமானது. ஸோ நீங்கள் சிவப்பு கலரில் ஆடை அணியலாம். அதே போல் சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வராகி அம்மனுக்கு செய்யக்கூடியது. ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படின்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எப்போதுமே வராகி அம்மனை மாலையில் 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸோ வராகி அம்மனுக்குரிய நேரமே பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே தான். அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கொடுக்கும். எதிரிகள் அப்படின்னு சொன்னாலே கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளும் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க.
அப்படி கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிகளை நம்ம பார்த்து விலகி வந்துடலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாதவங்கள என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த எதிரிகள்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிரிகளை அழிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய வராகி அம்மனை நம்ம வழிபாடுகள் வந்து செய்கிறோம். ஸோ வராகி தாயை நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ராஜராஜேஸ்வரியினுடைய படைத்தலைவியாக இருக்கக்கூடியவள் தான் வராகி. அது மட்டும் இல்லாமல் சப்தமார்களுடைய ஒருவராக இருக்கக்கூடியவர். கிராமங்களில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சப்தமாதர்கள் வழிபாடுகள் இருக்குது. அதில் ஒருவராக இருக்கக்கூடியவங்க வராகி தாங்க. ராஜராஜ சோழன் எதை செய்கிறதா இருந்தாலும் அம்பிகையை வணங்கிட்டு தான் செய்வாராம். அந்த பழக்கம் அவருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜராஜ சோழன் தான் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மனுக்குன்னே தனி சன்னதியை வந்து வச்சுருக்காரு. இன்றைக்கும் வராகிக்கு பெரிய தனி சன்னதியெல்லாம் நிறைய இடங்களில் இருக்குது. அதில் தஞ்சை பெருவுடையார் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் வராகி பார்த்திங்கன்னா வெற்றிக்குரிய தெய்வம். அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி வேணும்னு நினைக்கிறோம்னா வராகியை வழிபாடு செய்யலாம். ஸோ வராகிக்கு நீங்கள் பஞ்சமி தேதியில் விரதம் இருக்கலாம். காலையிலேருந்து விரதம் இருந்து மாலையில் பூஜை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் விரைவில் வந்து நடக்கும். வராகி பார்த்திங்கன்னா காட்டுப்பன்றி முகத்தை உடையவள். காட்டுப்பன்னியினுடைய குணம் என்ன தெரியுமா? பூமியில் தோண்டி எடுத்து அடியில் இருக்கக்கூடிய கிழங்கை திங்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே மாதிரி தாங்க பிரச்சனையினுடைய அடிவரை போய் அதை நீக்கக்கூடிய தன்மை கொண்டவள் தான் வராகி. ஸோ மேலோட்டமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவங்க வராகி கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ ஆழமான பிரச்சனையாக இருக்கோ அதை எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து நமக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்கக்கூடியவ. அதாவது காலையில் 6 மணியோ இல்லைன்னா மாலையில் 6 மணியோ விளக்கு ஏற்றி நீங்கள் வராகிக்குன்னு தனியாக வந்து விளக்கு ஒன்று வச்சுக்கோங்க. அதில் நெய்யை ஊற்றி இல்லைனா எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுங்க. ஸோ சிவப்பு திரி போட்டு விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வராகிக்கு மல்லிகைப்பூ வந்து வைக்கணும். வராகினுடைய மூல மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தன்வசமாகும். ஸோ இப்படி வராகினுடைய மந்திரத்தை சொல்லி சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது இஷ்டமானதோ வைக்கலாம். குறிப்பாக வந்து கிழங்கு வகைகள் வந்து ரொம்ப இஷ்டமானது வராகிக்கு. அதனால் சக்கரவள்ளி கிழங்கு, கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட வடை, பயிறு வகையில் செய்யப்பட்ட சுண்டல், இந்த மாதிரி எது வேணால் வைக்கலாம். கரும்பு, அன்னாச்சி, மாதுளை, ஸோ இந்த மாதிரி பழங்களும் வைக்கலாம். அம்பாளுக்கு ரொம்ப பிடித்த நிறம்னு பார்த்திங்கன்னா சிவப்பு, நீலம், கருப்பு இதுதான். அதே மாதிரி பூன்னு பார்க்கும்பொழுது செம்பருத்தி, நீலச்சங்கு பூவு, செவ்வரளி இந்த பூக்கள் எல்லாம் படைக்கலாம். பஞ்சமி, பௌர்ணமி, அஷ்டமி, தசமி ஆகிய நாட்கள் வராகிக்கு உகந்த ஒரு நாட்களாக வந்து கருதப்படுது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் போய் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து தேய்ந்து போகும். ஸோ தேய்பிறை பஞ்சமியில் இருந்து வழிபாட்டை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த வழிபாடு நமக்கு நீதியையும் நியாயத்தையும் வழங்கக்கூடிய வழிபாடாக அமையும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.